அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, அவர்களுக்கு இந்த காலம் சாதகமான நிலைகளை உருவாக்க போகிறதா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னிராசி அன்பர்களே, கிரக அமைப்பு அப்படிங்கிறது பெரும்பாலும் அதை வைத்து தான் ஜோதிட ரீதியாக பலன்கள் கணிக்கப்படுது. ஒவ்வொரு மாதமும் கிரகங்களினுடைய அமைப்பு வெவ்வேறு விதமாக இருக்கும். தற்போது நிகழக்கூடிய இந்த மார்ச் மாதத்தில் 20ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா பல முக்கிய கிரகங்களினுடைய மாற்றம் நிகழப்பெறுகிறது. அதாவது சூரிய பகவானுடைய மாற்றம், சனி பகவானினுடைய பெயர்ச்சி, கேது பகவானினுடைய பெயர்ச்சி அப்படின்னு முக்கிய கிரகங்களினுடைய பெயர்ச்சி சேர்க்கை நடைபெறக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா பலவிதமான ஏற்றத்தாழ்வுகளை கொண்டதாக பலன்கள் இருக்கும். பெரும்பாலும் அது விளைவுகளை ஏற்படுத்துவதாக இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய திறமையின் அடிப்படையில் அனைத்தையும் சமாளித்து வருவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த காலம் உங்களுக்கு உங்களுடைய திறமையையும் புத்திசாலித்தனத்தையும் வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் அசால்ட்டாக அதை கடந்து வந்துடுவீங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த காலமும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். உங்களுக்கு ஏற்றவாறு நீங்கள் நினைச்சபடி நடக்கிற மாதிரியான ஒரு சூழலை இந்த நேரத்தில் தங்களுக்கு உருவாக்கும் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா புதிய எதிரிகளை நீங்களே உருவாக்கி கொள்வீங்க. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்தவர்களிடம் அனுசரணையாக பேச பாருங்க. அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா உயர் பதவியில் இருக்கிறவங்க, உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்களை எக்காரணத்தை கொண்டும் பகைத்து கொள்ள வேண்டாங்க. மரியாதை இல்லாமலும் நடத்தக்கூடாது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் நீங்கள் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்றுங்க. அதே மாதிரி உங்களுக்கு முன்கோபம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். எரிச்சலும் பார்த்திங்க அப்படின்னா எரிச்சல், டென்ஷன், கோபம் இது எல்லாமே சற்று கூடுதலாகவே இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்கள். உங்களுடைய டென்ஷன், கோபம் இது எதையுமே மற்றவர்கள் மேலே திணிக்கக்கூடாது. அப்படி திணிக்கக்கூடிய பட்சத்தில் தேவையில்லாத சிக்கல்களும் பிரச்சனைகளும் வேதனைகளும் தங்களுக்கே உரியது அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொண்டு செயல்பட பாருங்க. அதே மாதிரி அடுத்தவர்கள் உங்களுக்கு தீங்கு நினைச்சாலும் நீங்கள் அடுத்தவர்களுக்கு நன்மையை மட்டும் செய்யுங்க. இதற்கான பலன்கள் விரைவில் நீங்கள் அறுவடை செய்வதற்கான வாய்ப்பு 100% இருக்குங்க. அதே மாதிரி பிரிந்து போன கணவன் மனைவி உறவு, உடன் பிறந்தவர்கள் உறவு இவை எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பும் கூடுதலாகவே இருக்கிறது. வேலைகளையும் வியாபாரத்திலையும் விட்டு போன நல்லது மீண்டும் உங்கள் கையை சேரவும் வாய்ப்புகள் இருக்குங்க. அதே சமயம் உடல் ஆரோக்கியத்தில் ஓரளவுக்கு மேம்பாடு காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தீராது அப்படின்னு நினைச்ச சில குழப்பங்கள் பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு முடிவுக்கு வர வாய்ப்புகள் இருக்குங்க. சண்டை சச்சுரவுகள் குடும்பத்தில் அவ்வப்போது எழத்தான் செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அமைதி காப்பது ரொம்ப நல்லது. நீண்ட தூர பயணங்கள் செல்லும் பொழுது கொஞ்சம் கூடுதல் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள பாருங்க. எத்தனை நாள் தான் இது போல நீங்கள் கஷ்டத்தில் வாழ்வது அப்படின்னு ஏங்கி கொண்டிருப்பீங்க. இருப்பினும் இந்த காலம் உங்களுக்கு ஒரு நல்ல காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். இருந்தாலும் சில விஷயங்களில் பார்க்கும் பொழுது அவ்வப்போது பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் உஷாராகவும் இருப்பது ரொம்ப அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த மட்டில் பார்த்தோம் அப்படின்னா பல வகைகளில் உங்களுக்கு மன தைரியம் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். உறவினர்கள் மூலமாக சில
விஷயங்களில் சில விஷயங்கள் சுபகாரியங்கள் இல்லை நடக்க வேண்டிய விஷயங்களில் வந்து கொஞ்சம் வந்து தாமத போக்கு ஏற்படதாங்க செய்யும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. எல்லாரையுமே கொஞ்சம் அனுசரித்து போனீங்க அப்படின்னா நன்மை உண்டாகும். வீட்டில் நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகளுக்கான வேலையும் நல்லபடியாக நடந்து முடிய வாய்ப்புகளும் இருக்குது. ஒரு சிலருக்கு திடீர் கருத்து வேற்றுமை வந்து ஏற்படலாம். உறவினர்கள் மத்தியில் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும். அதே மாதிரி நீங்கள் உத்தியோகஸ்தில் இருக்கீங்க இல்லை தொழில் வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா ஒப்பந்தங்களில் வந்து ஒரு சரியான முடிவுக்கு வர முடியாத ஒரு தடுமாற்றம் இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் வந்து குழப்பம் இல்லாமல் தடுமாற்றம் இல்லாமல் ஒப்பந்தங்களில் முடிவுகளை எடுப்பது சால சிறந்ததுங்க. அதனால் கொஞ்சம் வந்து உஷாராகவும் இருக்க பாருங்க. வாகனங்களில் செல்லும் போதும் பயணங்களின் போதும் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி சில திட்டங்கள், அதாவது தொழிலுக்கான வியாபாரத்திற்கான சில வளர்ச்சிக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய செயல்களில் நீங்கள் செய்யக்கூடிய சில திட்டங்கள் பார்த்தீங்க அப்படின்னா செயல்படுத்துறதுல சில கால தாமதங்கள் உருவாகும். அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கவலையும் அடைவீங்க. இருப்பினும் அது எல்லாமே போக போக சரியாகிடும். தேவையில்லாமல் கவலையோ குழப்பமோ வந்து நீங்கள் அடைய வேண்டிய அவசியம் கிடையாது. அதே சமயம் வந்து எந்த முடிவை வந்து செயல்படுத்துவதற்கு முன்பாகவும் பார்த்திங்கன்னா ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. எந்த ஒரு காரியத்திலையுமே அவசர முடிவு எடுக்கவும் தூண்டலாம். வீண் வாக்கு வாதங்களால் பகையை வளர்த்து கொள்ளாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல பெயர் வாங்கவும் வாய்ப்புகள் இருக்குது. 4 பேர் மத்தியில் தலை நிமிர்ந்து வாழக்கூடிய காலம் வரப்போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். வியாபாரத்தில் உங்களுடைய உயர்வு அடுத்தவர்களை பொறாமப்படவும் செய்யலாம். அந்தஸ்து கொஞ்சம் கொஞ்சமாக உயர ஆரம்பிச்சிடும். தலை குனிந்த இடத்தில் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அமைய பெறப்போகிறது. தோல்வி தோல்வி அப்படின்னு பார்த்தவர்கள் கூட இந்த காலகட்டத்தில் இருந்து வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு அமைய பெறப்போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் அலைச்சல் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறுங்க. எதிர்பாராத பயணங்கள் ஒரு சிலருக்கு உண்டாகலாம். செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கத்தான் செய்யும். அதே மாதிரி கையில் இருக்கக்கூடிய சேமிப்பும் கரைய ஆரம்பிக்கலாம். சில பேர் தனிமையின் மூலமா நிறைய விஷயங்களை சிந்தித்து செய்த தவறுகளை உணர ஆரம்பிப்பீங்க. குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் சரியாக ஆரம்பிக்கும். கட்டுமான தொழில் சிறப்பாக நடக்கும். சொத்து சுகம் வாங்கக்கூடிய ஆசை உள்ளவர்களுக்கு அந்த ஆசை நிறைவேறவும் வாய்ப்புகள் இருக்க பெறப்போகிறது. கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையவும் வாய்ப்புகள் இருக்கு. இருப்பினும் கொஞ்சம் சோம்பேறித்தனமான காலமாகவே இருக்கும். அதே போல தேவையற்ற பிரச்சனைகளும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. மனக்குழப்பம் மன பயம் போன்றவை இருக்கத்தான் செய்யும். சில விஷயங்களை வெளிப்படையாக பேச மாட்டீங்க. எல்லா பிரச்சனைகளையும் மனதிற்குள் போட்டு குழப்பிக்கொண்டே இருக்கிறதுனால அன்றாட வேலை சரியாக நடக்காது. நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் வெளிப்படையாக பேசுவது ரொம்ப ரொம்ப நல்லது. வாயுள்ள பிள்ளை தான் பிழைத்து கொள்ளும் அப்படிங்கிறதற்கு ஏற்றவாறு இந்த காலகட்டத்தை நீங்கள் கடக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். இந்த பழமொழி மட்டும்தான் உங்களுடைய வேலை செய்யக்கூடிய ஒரு காலமாகவே இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ப்ரெஷர் உடல் உபாதைகளை உண்டு பண்ணலாம். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. திறமையோடு செயல்பட ஆரம்பிங்க. வேகத்தை விட விவேகம்தான் உங்களிடம் அதிகமாக இருக்கணும். அதே மாதிரி அடுத்தவர்களை பார்த்து ஒரு துளியும் பயம் இருக்கக்கூடாது. எல்லா விஷயத்தையும் துணிச்சலோடு செய்து முடிச்சிடுவீங்க. உங்களை பார்த்து சில பேர் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் அப்படின்னு கற்றும் கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரவும் ஆரம்பிக்கலாம். அதற்கான ஒரு தொடக்க புள்ளியாக இக்காலகட்டம் உங்களுக்கு அமைய பெற போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தவர்களுக்கு முன் உதாரணமாக நீங்கள் திகழவும் ஆரம்பிச்சிடுவீங்க. வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை அடையவும் வாய்ப்புகள் இருக்கு. இருப்பினும் கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க. எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருப்பது முக்கியமான ஒன்று. எல்லா விஷயத்திலையுமே திட்டமிட்டு செயல்பட பாருங்க. ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து முக்கிய முடிவுகளை எடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி முன்பின் தெரியாத நபர்களிடமிருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருந்து கொள்ளுங்க. வேலையில் மேல் அதிகாரிகளோடு சில வாக்குவாதங்கள் வர வாய்ப்புகள் இருக்கிறது. எதுவாக இருந்தாலும் முன் கோபத்தை குறைத்து கொள்ள பாருங்க. வேலை
அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இருக்கக்கூடிய வேலையை விடுவது புத்திசாலித்தனம் கிடையாது. அதனால் கொஞ்சம் அனுசரித்து போவது அவசியமாகிறது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற டென்ஷன் உருவாகத்தான் செய்யும். உங்களுடைய வேலையில் ஆர்வம் அதிகமாகவே இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தேவையற்ற மனிதர்கள் பேசக்கூடிய பேச்சுக்கு செவி சாய்க்க வேண்டாங்க. உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு தேவையான விஷயங்களை மட்டும் மேற்கொள்ளுங்க. இருப்பினும் பிரச்சனை கொடுக்க உங்களை சுற்றி 4 பேர் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பாங்க.